அழைப்பை ஏற்று இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னுடைய தனிப்பட்ட உழைப்பு மட்டும் கிடையாது, என் பின்னாடி ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. நீங்க எல்லாருமே நினைக்கலாம் தேனீஸ்வரன் ஒரு ஆள் மட்டும் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லி. இல்லவே இல்லை, என் கூட இன்னொருத்தர் இருக்காரு. அவரெல்லாம் பல வருஷமா தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தெல்லாம் இருக்காரு. என் மாமா வினோத் அவர்கள். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு லைவே கொண்டு போக முடிஞ்சுச்சு. எல்லாருமே இன்ஸ்டா யூடியூபர்ஸ் எல்லாருமே பொறுமை காத்து எனக்காக இவ்வளோ நேரம் இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நிகழ்ச்சியை முடிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சூரிய ஸ்டேஜில் இருக்கும் போது நான் எதுக்கு அவங்களை நிப்பாட்டி வச்சு இந்த ஒரு வார்த்தை பேசணும்னு நினைச்சேன்னா, இப்போ சமயத்தில் ஒரு இடத்துக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அன்னைக்கு தான் சூர்யாவை நான் லைவ்ல நேரில் மீட் பண்ணேன். அங்கே சொன்ன ஒரு விஷயம், இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கு என்ன ஒரு காரணம்னா, ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் போனாங்க. போன இடத்துல வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க ஸ்டேஜில், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஆனால் எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஒரு வாய்ப்புன்ற ஒரு கிடைக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை மட்டும்தான் இன்னைக்கு இந்த நடக்கிற அவார்டு ஃபங்க்ஷனில் நிறைய திருநங்கைகளுக்கு நான் இடம் கொடுத்துருக்கேன். நிறைய திருநங்கைகளுக்கு நம்ம அவார்டு ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறைய பேர்த்து இன்வைட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே சொல்லுவாங்க டக்குனு திருநங்கைகள் எல்லாருமே டக்குனு கோவப்படுவாங்க, அதனால அவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லவே இல்லை, அதில் அத்தனையுமே போய் நான் ஃபங்க்ஷன் பண்ணுறப்ப ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் கேட்டு போகிறப்ப, தம்பி ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் வர்றேன்னு சொன்னேன். முதல் பர்சன் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளான என்னுடைய அம்மாக்கள் மட்டும்தான். உங்களை எல்லாத்தையும் என்னோட அம்மாவை தான் நினைக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் சூர்யா மட்டும்தான். நம்ம ஃபங்க்ஷன் அதிக பேர் இன்வைட் பண்ணணுன்ற நினச்சேன். ரொம்ப நன்றி சூர்யா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த ஸ்பான்சர்ஸ் யாருன்னே தெரியாதுங்க. சும்மா போனேன், பார்த்தேன், பேசினேன். டரணம் ஹோம்ஸ் அண்ணன், உண்மையிலேயும் அவரை நான் மறக்கவே மாட்டேன். போனோடனேவும் கேட்கறத விட அள்ளி கொடுத்தாரு, பெரிய அமௌண்ட்டாகவும். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த உதவியை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். ஆனந்த் ரவிச்சந்திரன் சாருக்கும் சரி, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகுரு அண்டங்காக்கா யூடியூப் சேனல், அவர் இங்கே தான் இருக்காரு. இன்ன வரைக்கும் அவரை கூப்பிட்டு நான் இன்வைட் பண்ணவே இல்லை. ரொம்ப நன்றி. சாரிண்ணே, தப்பா நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் டைம்ண்ணே. அண்ணே டக்குனு போய் கேட்டானே ஏதாவது சப்போர்ட் பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு. நான் இருக்கட்டா தம்பி, பண்றா தம்பி அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணே, ரொம்ப நன்றி. அடுத்து கனகராஜ் சார், காலேஜுக்கு நான் பர்மிஷன் கேட்க போகும்போது முதல் நான் போய் மீட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சசி அக்காவையும் மாமாவையும் தான் போய் மீட் பண்ணேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலேஜில் நம்ம பர்மிஷன் கேட்க, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சதுக்கு காரணம் சசி அக்காவும் கீதாக்காவும் சசிமாவும் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. நிறைய டைம் நான் அக்காட்ட சொல்லியிருக்கேன், நான் அவரை மாமானு கூப்பிட போனேக்கா, டக்குன்னு வாய் வரும்போது ஒரு பையன் வந்துருச்சு அவரை பார்த்த உடனே, அதனால மாமானு கூப்பிட தோணலை, டக்குன்னு அண்ணன் வந்துருந்து சாருன்னு வந்துருன்னு சொல்லி. ஆனால் இந்த மேடையில் சொல்லணும்னு தோணுச்சு மாமா, அதனால சொல்லிட்டேன், தப்பா நினச்சிக்க. அடுத்து சரிதாசரி ஃபவுண்டர், தேனி மலைச்சாரல் ஃபவுண்டர் சரிதாசரி, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து சேது ராமலிங்கம் போய் அண்ணன், அவர் என் சொந்த அண்ணன் தான், தர்மவர் தான் அவர். அவர்கிட்ட போய் அண்ணன் ஏதாவது பண்ணுனே அப்படின்னு. நான் பேக்கரி வச்சிருக்கேன், நான் என்னடா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொண்டே அப்படின்னேன். இருக்கிற எல்லாத்துக்கும் நான் இனிப்பு கார் ஃப்ரீயா தரேன்டா அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 700 பாக்கெட் வந்து அவர் ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. ஸ்நாக்ஸை விட ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஃபுட்டு. போன வருஷம் அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணப்பையும் சரி, இந்த வருஷம் அவார்ட் ஃபங்க்ஷன் பண்றப்பையும் சரி, எனக்கு ஃபுட்டு ஸ்பான்சர் பண்ண சின்னையன், திமுக கிளை செயலாளர் சின்னைய மாமா, அவருக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி மாமா. புதுசா ஒரு ஆள் உதயமாகணும்னு ஆசைப்படுறப்ப அவரை தட்டி கொடுத்து தூக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரிதான் இவர்கிட்டையும் நான் போய் நின்னேன். இவரும் எனக்கு அந்த மாதிரி தான் சப்போர்ட் பண்ணாரு. இள வயதுல நானும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ்மேட் தான். ஆனால் இள வயதிலேயும் அரசியலில் குதிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியா முத்துப்பாண்டி ராஜா அண்ணனும் சொல்லலாம், தம்பியும் சொல்லலாம், ஃப்ரெண்டும் சொல்லலாம், எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி முத்து. நீங்க இப்ப வாங்கியிருக்க அவார்ட்ல 75% இந்தியா முத்துப்பாண்டி கொடுத்த பேமெண்ட் தான். என்னுடைய உழைப்புன்றதை விட நீங்க வாங்கின அவார்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் 75% அவருடைய ஸ்பான்சர்ஸ் தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் பேசுனா நிறைய பேசிட்டே போகலாம். அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய இடத்துல ஸ்பான்சர், நிறைய இடத்துல போயிட்டு எவ்வளோ ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ வாங்குவான்னு தெரியாது. பட் வந்து தம்பி உனக்கு நான் என்ன ஒன்றும் படித்தரேன்னு சொன்னார். அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி ஆடியோஸ் அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் பண்ண உதவிக்கு நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். ஆனால் இப்போ ஆடியோ செட்டப்பில் எல்லாரும் வந்தப்போ எல்லாருமே கேட்ட விஷயம் என்ன, எவ்வளோ ஆடியோ பணம் கொடுத்த,
எவ்வளோ ஆடியோ பணம் கொடுத்தேன், நான் எங்கேயா கொடுத்தேன், வந்து போடுறேன், நீ ஒன்றால் பிடிச்ச காசை கொடு சொல்லிட்டு தான் வந்து போட்டாங்கன்ற மாதிரி சொன்னேன். அந்த விதத்தில் ஜெயலட்சுமி ஆடியோஸ் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்வி மணி ஆர்ட் அண்ட் டெக்கரேஷன்ஸ், இந்த ஸ்டேஜும் சரி இன்னைக்கு போட்டிருக்க பேரி கார்டும் சரி எல்லாமே அவர் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருந்தேன், அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளஸ் எல்இடி வால் ஸ்பான்சர் பண்ண அண்ணன் அப்டேட் மொபைல் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணே ரொம்ப நன்றி. முதல் வருஷம் மட்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு ஏடிஎம்கே நகரமன்ற செயலாளர் பிச்சைக்கனி மாமாவை பார்த்தேன். மாப்பிள்ள நான் இருக்கேன்டா, உனக்கு என்ன வேணுமோ பண்ணித்தரேன்டான்னு லாஸ்ட் நேரத்தில் பெரிய அமௌண்ட்டாக கொடுத்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற இடத்துல அவர் பெரிய அமௌண்ட்டாக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. மாமா நீங்கள் இங்கே இருக்கீங்களான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் மாமா, என்றைக்குமே உங்களுக்கு நான் நன்றி கடப்பட்டவனா இருப்பேன். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, யாரும் தவறாக நினச்சிக்க வேணாம், ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லி. எல்லாருக்குமே நிறைய வேலைகள் இருக்கும். கண்டிப்பாக வந்து எனக்காக இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும். இதை விட முக்கியமான நிறைய கெஸ்டெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் நிறைய பேசணும். பட் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஏதாவது தவறாக பண்ணியிருந்தாலும் தவறாக பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க. என் மேலே ஏதோ தவறு இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி.